சரி, பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கடந்த 2 ஆண்டுகள் விரை சனியில் ஏற்படுத்தி தொழிலில் பல இன்னல்களை கொடுத்தவர் ஜென்மராக வருகிறார். சரி, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அது தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் உங்களுக்கு அது பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதே இது இந்த வட்டம் ஜென்மச்சனி ஆகி ஜென்மத்தில் உட்காந்துருப்போம் பல மண்டை குடைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாத காலம் கழித்து, அதாவது மே 26 குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சிறப்பாயிரும். அப்படின்னா அந்த ஒரு 2 மாத காலங்கள் வரைக்கும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வெளியில் நண்பர்கள் பழக்கவழக்கமும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, ரொம்ப கவனமாக 2 மாத காலம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அங்கிட்டு 1 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே செய்ய மாட்டார். பொருளாதார உயர்வை ஏற்படுத்துவார். வேலையில் பல மாற்றங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்க வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பொருளாதார உயர்வுகள், அதை வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பு தேடி வரும். அரசு வேலையில் இருப்பவருக்கு நல்ல இடமாற்றம், சம்பள உயர்வை ஏற்படுத்தும். வழக்கறிஞர், சட்டத்துறை போன்ற துறையில் இருப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரியல் எஸ்டேட்டு, கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள். படித்து எந்த துறையில் படித்திருக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சரி, படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கட்டடம், ரியல் எஸ்டேட்டை பட்டு உணவு சார்ந்த துறைகள், உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் விவசாயத்துறையை பார்ப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அங்கே நீர்ராசியில் தான் உங்களுக்கு சனி பயிற்சியாக இருக்கார். நல்ல மவுசில் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதில் ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியில் நிறையா பிரச்சனையில் இருந்தவர்களுமே கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். உங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குரு வீட்டில் சனி பயிற்சி ஆகிறது இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்டது, அதேமாதிரி தங்க ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, மிஷினரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். 5ல் குரு உச்சமற்ற ராசியை பார்ப்பது வெகு சிறப்பு. பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். இனிமேல் ஏற்கனவே இப்போ நல்லா படிக்கலைன்னு தவித்த தாய் தந்தையர்கள் பூராமே நல்லா படித்து நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கக்கூடியது, பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வேலை கிடைக்கும். எந்த துறையை நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த துறையை சார்ந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஐடி துறையாக இருந்தாலும் சரி தான், சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி தான், அந்த துறையை சார்ந்தவர்களுக்குமே நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். பயப்பட வேண்டாம். காசு பணங்களை யாருக்கும் ஜாமீன் எழுத்து மட்டும் போடாதீங்க. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஆடம்பர பொருளை ஏதாவது இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இடம் பொருள் வீடு வாசலை கட்டுங்க, நல்லாயிருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு சுபகாரியத்தை நடத்துங்க, நல்லாயிருக்கும். வயதான மீனராசிகள் இருப்பீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை நினைப்பீங்களா, அவங்க அப்புறம் சுபகாரியத்தை நடத்துங்க, திருமண வாய்ப்பை நடத்துங்க, நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களா, காது குத்து, காது நிகழா, அந்த மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்துங்க. வேறு விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாது. வயதான ஒரு 50 வயது 60 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவரவங்க வயதிற்கேற்றவாறு போல் இந்த மீனராசினியர்களுக்கு அற்புதமாக அமையும். ஜென்மச்சின்னோட பயந்துடாதீங்க. என்னமோ செய்ய போதுன்னு என்ன கொஞ்சம் அலைச்சல் அலைய வைப்பார், கொஞ்சம் கடுமையாக உழைக்க வைப்பார். அவ்வளோதான் செய்வார் சனி பகவான். கடுமையாக உழைத்து அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். வாத்தியார் துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வை ஏற்படுத்தும். வெகு பயப்படாதீங்க. பயப்படுற அளவுக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். கடுமையான உழைப்புகளை ஏற்படுத்தி
அதற்குண்டான ஊதியத்தை தரக்கூடியவர் தான் சனி பகவான். அந்த அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடியவருக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.